Example 2.15. A battery of voltage V is connected to 30 watt bulb and 60 watt bulb as shown in the figure. Identify brightest bulb. Which bulb has greater resistance? Suppose the two bulbs are connected in series. Which bulb will grow brighter? So இதான் அந்த சர்க்யூட். இதில் வந்து ரெண்டு பல்ப்ஸ் இருக்குது, 30 வாட் அண்ட் 60 வாட் பல்ப். இந்த ரெண்டு பல்ப்மே வந்து வோல்டேஜ் சோர்ஸ்க்கு பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எந்த பல்ப், இந்த ரெண்டு பல்பில் வந்து எந்த பல்ப் பிரைட்டாக எரியும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எந்த பல்புக்கு வந்து அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போது இந்த ரெண்டு பல்ப்ஸுமே வந்து பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா எந்த பல்ப் வந்து பிரைட்டாக எரியும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பவருக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்குது. P is equal to V square by R. ஸோ இதில் ஒரு ஃபார்ம் வந்து P is equal to V square by R. இதில் வந்து பவரும் ரெசிஸ்டன்ஸும் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட பவர் ரேட்டிங் வந்து கம்மியாக இருக்கும். இதே பவர் வந்து அதிகமாக இருந்ததா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போது இந்த சர்க்யூட்டில் இந்த ரெண்டு பல்புமே வந்து பேரலில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து சேமாக தான் இருக்கும். ஏன்னா பேரல் சர்க்யூட்டில் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/R. இல்லைனா R is directly proportional to 1/P. இது ரெண்டும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பல்ப் வந்து 30 வாட்ஸ், செகண்ட் பல்ப் வந்து 60 வாட்ஸ். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பல்போட ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா R is directly proportional to 1/30 ஃபஸ்ட் பல்புக்கு. செகண்ட் பல்புக்கு R is directly proportional to 1/60. ஸோ 60 வந்து ஜாஸ்தியாக இருக்குது இதை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ 60 ஜாஸ்தியாக இருக்கிறப்போ பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஸோ அப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பல்பு கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் பல்ப் வந்து ஃபஸ்ட் பல்போட 2 டைம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது செகண்ட் பல்போட ஃபஸ்ட்டு பல்புக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்வைஸாக அதிகமாக இருக்கும். ஸோ பல்ப் 1 அதுக்கு தான் வந்து greater resistance. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பிரைட்டஸ்ட் பல்ப்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு பல்பில் எந்த பல்ப் பிரைட்டாக எரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பவரோட ஃபார்முலா P is equal to V into I. ஸோ இப்போ வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால பவர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I. ஸோ இப்போது ரெசிஸ்டன்ஸ்க்கும் கரண்ட்டுக்கும் இருக்க ரிலேஷன் என்னென்னா V is equal to I into R. இதில் வந்து I வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பல்புக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, செகண்ட் பல்புக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை வந்து தடுக்கிறது தான் வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இதில் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இதில் வந்து கம்மியான கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். இதில் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, அப்போ இதில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கரண்ட் வந்து ஜாஸ்தியாக ஃப்ளோ ஆகுறதுனால இதோட ரேட்டிங், அதாவது இந்த பல்ப் வந்து அதிகமாக க்ளோ ஆகும், பிரைட்டராக இருக்கும். ஸோ இதில் வந்து பல்ப் 2 வந்து will glow brighter. ஸோ லாஸ்ட் கேஸ் வந்து இந்த ரெண்டு பல்புமே வந்து சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கிறப்போ எந்த பல்ப் வந்து அதிகமாக பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். இப்போ இதில் சீரீஸ்னால் இங்கே ஒரு பல்ப் இருக்கும், இங்கே ஒரு பல்பு, ஸோ இங்கே வந்து ஒரு வோல்டேஜ். ஸோ இப்படி ஒரு பல்ப் இருக்குது. ஸோ இது வந்து சீரீஸ் கனெக்ஷன். இந்த ரெண்டு பல்பும் வந்து சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்தால் எந்த பல்ப் வந்து பிரைட்டாக எரியும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ க்ளோஸ் சர்க்யூட்டில் வந்து ஒரே கரண்ட் தான் வந்து ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த ரெண்டு பல்ப்ஸ்லேயுமே வந்து ஒரே கரண்ட் தான் இருக்கும். ஸோ P is equal to I square R. இந்த ஃபார்ம் எடுத்துட்டோன்னா ஸோ கரண்ட் வந்து சேமாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு வேரி ஆகுது. இது வந்து 30 வாட் பல்ப், இது வந்து 60 வாட் பல்ப். ஸோ இப்போ பவர் 1 கால்குலேட் பண்ணோன்னா R1 போடுவோம். அதே மாதிரி P2 வந்து I square R2. ஸோ இதில் I வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது ரெண்டு கேஸ்லேயுமே. அப்போ P1 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R1, அதே மாதிரி P2 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R2.
ஸோ இது வந்து 30, இது வந்து 60. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ ஸோ இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது ட்ராப், இது வந்து ட்ராப். ஸோ இப்போ இதில் ட்ராப் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பல்ப் தான் வந்து பிரைட்டாக க்ளோ ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளமை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வேல்யூ வச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30 வாட் பல்ப், நெக்ஸ்ட்டு ஒரு 30 வாட், ஒரு 60 வாட் பல்பு. இது ரெண்டுமே வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ்க்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வோல்டேஜ் வந்து 230 வோல்ட்ஸ், கான்ஸ்டண்ட்டாக வந்து 230 வோல்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ பவர் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை ஆர், இதான் அந்த ஃபார்முலா. இப்போ இதுலேருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை P. இங்கே நம்மளுக்கு 2 பல்ப் இருக்குது, அப்போ நம்ம இந்த ஒவ்வொரு பல்புக்குமே வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ R1 இஸ் ஈக்குவல் டு, இந்த 2 பல்புமே பேரலில் இருக்கிறதுனால வோல்டேஜ் வந்து பேரலில் காமனாக தான் இருக்கும். ஸோ 230 × 230 டிவைடட் பை பல்ப் ஒன்னோட வோல்டேஜ் வந்து 30. ஸோ இதோட வேல்யூ 1763.333 ohms. ஸோ R1ஓட வேல்யூ வந்து 1763.333 ohms. R2ஓட வேல்யூ 230 × 230 டிவைடட் பை 60, இது வந்து 60 வாட்ஸ். ஸோ இதோட வேல்யூ வந்து 881.667 ohms. ஸோ R2 881.667 ohms. இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா விச் பல்ப் ஹேஸ் கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. இந்த 2 பல்பில் R1 தான் ஜாஸ்தியாக இருக்குது, அப்போது பல்ப் 1க்கு தான் வந்து கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ். கரண்ட்டு கண்டுபிடிக்கணும். P இஸ் ஈக்குவல் டு V × I. இந்த ஃபார்முலாலேருந்து I கண்டுபிடிச்சிக்கலாம். I1 ஈக்குவல் டு P1 டிவைடட் பை V. ஸோ ஃபஸ்ட்டு பல்போட வாட்டேஜ் வந்து 30 டிவைடட் பை 230, இது வந்து ஸோ இதோட வேல்யூ வந்து 0.13 ஆம்ஸ். அதாவது I1 வந்து 0.13 ஆம்ஸ். நெக்ஸ்ட்டு E2 is equal to V into I2. So I2 is equal to P2 by V 60 divided by 230. So இதோட வேல்யூ வந்து 0.26 amps. So I2 0.26 amps. So இப்போ வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கோமான்னு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ பவர் வந்து I ஸ்கொயர் R. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து 0.13 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1763.333. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 29.8 வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக இது வந்து 30 வாட்ஸ் பவர் 1. ஸோ இதான் கொஷனில் கொடுத்துருக்காங்க, நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு P2 ஈக்குவல் டு I2 ஸ்கொயர் இன்ட்டு R2. ஸோ I2 வேல்யூ வந்து 0.26 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 881.667. ஸோ இதோட வேல்யூ வந்து 59.6 வாட்ஸ். ஸோ அப்ராக்சிமேட்டாக 60 வாட்ஸ். ஸோ செகண்ட் பல்போட ரேட்டிங் வந்து 60 வாட்ஸ். நம்ம கண்டுபிடிச்சிருக்க கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் வேல்யூ வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எந்த பல்ப் வந்து இந்த 2 பல்ப் வந்து எந்த பல்ப் பிரைட்டாக க்ளோ ஆகும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த பல்புக்கு வந்து பவர் ரேட்டிங் வாட்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அந்த பல்ப் தான் வந்து பிரைட்டாக எரியும். இப்போ நம்ம வீட்லேயே வந்து யூஸ் பண்ணுற பல்ப் ரேட்டிங் வந்து 100 வாட்ஸ் பல்பு, அதுக்கப்புறம் வந்து 40 வாட்ஸ் பல்ப், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ 100 வாட்ஸ் பல்ப் தான் வந்து பிரைட்டாக எரியும். ஸோ பேரலல் கனெக்ஷனில் பவர் ரேட்டிங் எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அதுதான் வந்து க்ளோ பிரைட்டர்.
parallel கனெக்ஷனில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்தால் எது வந்து பிரைட்டாக எரியும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சீரீஸ் கனெக்ஷனுக்கு 2 பல்ப் போட்டுக்கலாம். அதே 230 volts. ஸோ இது பல்ப் 1, இது பல்ப் 2, 30 watts, 60 watts. ஸோ இப்போ இது வந்து ஒரே சர்க்கியூட்டுன்றதுனால இதில் வந்து ஒரே ஒரு கரண்ட் தான் வந்து ஃப்ளோ ஆகும். இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து பல்ப் 1லேயும் ஃப்ளோ ஆகும், பல்ப் 2லேயும் ஃப்ளோ ஆகும். V is equal to I into R. இதுலேருந்து I is equal to V by R. இங்கே வந்து ஒவ்வொரு பல்புக்குமே வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இதுக்கு வந்து ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து சீரீஸ் சர்க்கியூட்டுன்றதுனால R ஈக்குவலண்ட். ஸோ அப்போ 2 ரெசிஸ்டன்ஸையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் சீரீஸில் இருக்கிறதுனால. 230 by R1 plus R2. ஸோ 1763.33 plus 881.66. இது ரெண்டுத்தை டிவைட் பண்ணோம்னா I is equal to 0.012 amps. இந்த ஒரு கரண்ட் தான் வந்து இதில் ஃப்ளோ ஆகும். இப்போ இதில் வந்து எந்த பல்ப் பிரைட்டாக எரியும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இதில் இருக்க வோல்டேஜ் ட்ராப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ V இதுக்கு அக்ராஸாக ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருக்கும் V1, இதுக்கு அக்ராஸாக இருக்கிறது வந்து V2. ஸோ V1 is equal to ஒரே கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால I into R1. ஸோ அதை போட்டோம்னா 0.012 into 1763.333. ஸோ V1 வந்து நமக்கு எவ்வளோ வரும்னா 21.159 volts வரும். அதே மாதிரி V2 I into R2. ஸோ 0.012 into 881.667. ஸோ இது வந்து 10.58 volt V2. ஸோ சீரீஸில் இருக்கிறப்போ எந்த பல்புக்கு வந்து வோல்டேஜ் ட்ராப் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த பல்ப் தான் வந்து நம்மளுக்கு பிரைட்டாக எரியும். இது வந்து சீரீஸ் கனெக்ஷன். ஸோ சீரீஸில் வோல்டேஜ் ட்ராப் வந்து ஃபஸ்ட் பல்புக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ சீரீஸ் கனெக்ஷனில் இப்போ ஃபஸ்ட்டு பல்ப்னா வந்து அதுக்கு பவர் ரேட்டிங் கம்மியாக இருக்குது. இந்த பல்பை கம்பேர் பண்ணுறப்போ இதுக்கு பவர் ரேட்டிங் கம்மியாக இருக்குது. ஸோ பவர் ரேட்டிங் எதுக்கு கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து க்ளோ பிரைட்டர். ஆக்சுவலாக சீரீஸ் கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த பல்ப் வந்து ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா இதை தாண்டி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஏன்னா இது வந்து ஓப்பன் சர்க்கியூட் மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ அது வந்து வேஸ்ட்டு. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஒயரிங்குமே வந்து பேரல் கனெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ அதனால் இதான் யூஸ் பண்ணுறாங்க.